சாப்பாடு உணவு எதுவுமே இல்லாத நிலையில அந்த உண்மையில உண்மை கடைசி நேரத்துல அந்த அனைவருமே வெளியில வந்த நாங்கள் முள்ளிவாய்க்காலை தாண்டி இங்க நாங்கள் திருப்ப இங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா அது எங்களோட உயிர் காத்த கஞ்சி. அந்த நாட்கள்ல நாங்கள் தப்புவமா அல்லது எப்ப இந்த போர் ஓயும் என்று நாங்களும் எங்களோட பிள்ளைகளுமாக அத்தனை தமிழர்களும் அந்த இடமெல்லாம் ஓடி இருந்தோம். ஒரு பக்கத்தால இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொன்னா நல்லூர் கோயில்ல பின் வீதியில நிக்கிறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம், அதாவது தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏன்னு சொன்னா தமிழர் பிரதேசத்துல தமிழர்கள் ஒடுக்கி ஒரு முள்ளிவாய்க்கால் தினம் இந்த மாதத்துல தொடங்கி இருக்குது. ஸோ அந்த இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் கோயிலுக்கு முன்னுக்கு, அதாவது திலீவனநாட நினைவு தினத்துக்கு முன்னுக்கு முள்ளிவாய்க்கால் தினத்துல கஞ்சி இன்றைக்கு காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாய்க்கால் கஞ்சி உண்மையில நாங்கள் இதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கஞ்சியை நாங்கள் தமிழர் தேசம் செய்து கொண்டு வரோம். ஏனென்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் இன அழிப்போம் ஒரு பேரவலம் 2009ஆம் ஆண்டு வெண்ணி பெருநிலர் பிறப்பில் மிகப்பெரிய அளவில் நடந்தது. உலகத்திலே நடைபெற முடியாத நடந்திருக்காத மிகப்பெரிய அவலம் தமிழர் தேசத்துல நடந்திருக்கிறது. அந்த அவலத்தின் போது எல்லோரையும் ஒரு இடத்திலே குவிய வைத்த அரசு அந்த இடத்திலே எங்களை அழிக்க அந்த நிலைமை, அதே போல அங்க சாப்பாடு உணவு எதுவுமே இல்லாத நிலையில அந்த உண்மையில உண்மை கடைசி நேரத்துல அந்த உண்மையை எடுத்து உண்மையா பிறந்த அரிசியை எடுத்து அதை உடைச்சு அதுல வார ஒரு சின்ன புருணலை வச்சு கொண்டு மிகப்பெரிய அளவில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை குடிச்சுத்தான் நாங்கள் தப்பின அனைவருமே வெளியில வந்த நாங்கள் முள்ளிவாய்க்காலை தாண்டி இங்க நாங்கள் திருப்ப இங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா அது எங்களோட உயிர் காத்த கஞ்சி. அன்றைக்கு அந்த கஞ்சி இல்லாட்டி இன்னும் தப்பி வந்த அனைவருமே நாங்கள் இறந்திருக்க வேண்டும். ஆனால் எங்களோட உயிரை காத்த கஞ்சி அன்றைக்கு மனித பேரவலம் ஒன்று உலகத்துல ஒரு மிகப்பெரிய பேரவலம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி இந்த உலகம் எதிலும் கருத்தில் கொள்ளல. ஆனால் தமிழர் தேசத்துல தமிழின அழிப்பு மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறதால தமிழ் தேசமங்கும் நாங்கள் இதை நினைவு கூறுவதற்காகவும் அடுத்த பரம்பரை இப்படியான ஒரு இன்னல்களுக்கு மத்தியில தான் நாங்கள் உயிர்த்தெழுந்து திரும்ப முளைச்சு நாங்கள் எங்கட தேசத்துக்கான அங்கீகாரத்தை கேட்டு நாங்கள் நிற்கிறோம்ன்றத எங்கட அடுத்த சந்ததி அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். அடுத்த சந்ததி இதை பொறுப்படுத்த எங்களுக்கான தேசத்தை அடைய வேண்டும். எங்களோட வலிகள் இல்லாத வலிகள் நிறைந்த அந்த நாட்கள் நாங்கள் மறக்கப்பட முடியாது, மறைக்கப்பட முடியாது. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களோட பிள்ளைகள் அதை கையில் எடுத்து எங்களுக்கான தேச விடுதலையை பெற வேணும், எங்களோட வலிகளை உணர்ந்து கொள்ளணும், எங்களோட வடுக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உப்பும் இல்லாத நேரத்துல உப்பு இல்லாமல் தண்ணியோட அந்த அரிசியை சாப்பிட்டு வந்த நாங்கள் என்ற அந்த நினைவை நாங்கள் நினைவு கூறுவதற்காக இந்த இடத்திலே அப்படியான கஞ்சியை காட்டி 2009ஆம் ஆண்டிலிருந்து எங்களோட தேசத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மறக்க முடியாத வலி. இந்த வேதனைகள் எப்பவுமே எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுக்கான விடுதலை கிடைக்கும் வரை எங்களோட வேதனைகளையும் வலிகளையும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவாவே நாங்கள் இந்த நினைவேந்தல் ஒப்பில்லா கஞ்சி, அதாவது முள்ளிவாய்க்கால் உயிர் கஞ்சியை தொடர்ந்து காட்சி எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே 11ஆம் தேதியில இருந்து மே மாதம் 11லிருந்து 18ஆம் தேதி வரை நாங்கள் இந்த இடத்திலே 17ஆம் தேதி வரை தீபன் அண்ணாவின் நினைவு மண்டபத்திற்கு எதிராக இதை செய்து கொண்டிருக்கிறோம். 18ஆம் தேதி அனைவரும் முள்ளிவாய்க்காலிலே போய் இதை நினைவு கூர்ந்து எங்களோட வழிகளை கொஞ்சம் மேலும் ஆற்றுப்படுத்துவதற்காக அந்த இடத்துக்கு செல்கிறோம். மனிதர்கள் என்ற ஒரு மனிதாபிமானம் இல்லாம எங்களை ஒரு ஜந்துக்களை அந்த இடத்துல எல்லாரையும் ஒன்று கூட சொல்லி போட்டு அதுல எங்களை ஒரு மனுஷன் உண்மையில அந்த நாட்கள்ல நாங்கள் தப்புவமா அல்லது எப்ப இந்த போர் ஓயும் என்று நாங்களும் எங்களோட பிள்ளைகளுமாக அத்தனை தமிழர்களும் அந்த இடமெல்லாம் ஓடி இருந்தோம். ஒரு பக்கத்தால ஓடுவோம், அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்தால சனம் ஓடி வரும். எங்க ஓடுறோன்னு தெரியாமல் நாங்கள் திக்கு திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஷெல்விலும் குண்டுவிலும் ரவுண்ட்ஸ் வரும். இப்படி உண்மையில அந்த 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 நினைவை நாங்கள் ஏன் சொல்றோம்னா அந்த நினைவை நினைத்து பார்த்தால் மிகப்பெரிய வலி. கண்ணுக்கு முன்னால சைக்கிள்ல போறவட்ட தலை விழும், கண்ணுக்கு முன்னால எங்களோட வந்த பிள்ளை செத்து போகும். அப்படியே பெரிய ஒரு பரம்பரையாக உண்மையில இதுல நாங்க குறிப்பிட வேண்டியது, நாங்க கடைசி போர்ல எல்லாரும்
அம்மம்மா மாமி மச்சாள் மருமகன் பேரப்புள்ளி என்று பரம்பரையாக ஒரு 40-50 பேர் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமுமே அப்படி பரம்பரையாக போய்கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலே அழிவு வரும்போது குடும்பத்தில் எவருமே இல்லாமல் செத்து போன நாட்கள் தமிழெல்லாம் கேட்பார் இல்லாமல் செத்து போன நாட்கள் அதை நாங்கள் உலகெங்கும் எப்போதும் பறைசாற்றி கொண்டிருப்போம். ஏனென்றால் அந்த பலி அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் விளங்கும். நாங்கள் இந்த கஞ்சி காட்சியை கூட அந்த பலிகளை நினைவு கூர்ந்து கொண்டுதான் செய்கிறோம். ஏனென்று சொன்னால் ரச பிண்டங்களா இந்த மின்சார கம்பிகளிலும் ஆலமரங்களிலும் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நினைவுகள் எப்ப சொன்னாலும் நெஞ்சுக்குள்ள மிகப்பெரிய கோரமாக இருக்கும். அந்த இடத்திலேயே நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்குது, மிகப்பெரிய மழை பெய்திருக்கிறது, மிக கொடூரமான வெயில் அரைச்சிருக்கிறது. உண்மையில நான் கூட எனது குழந்தையை ஒரு பனைமர நிழலிலே நாள் முழுவதும் சுற்றி சுற்றி அந்த பனைமர நிழலுக்குள்ள அந்த ஒற்றால் இருக்கக்கூடிய நிழலுக்குள்ள தான் நான் சுற்றி சுற்றி என்ற பிள்ளைய வளர்த்திருக்கிற அந்த பிறந்த குழந்தைய கூட அப்படி என்னை போல எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சம் பேர் அப்படியான அவளை சாப்பாடு இல்லாம கஞ்சிக்கு கெஞ்சி நிலத்துல நடக்க இயலாது, மழை வெள்ளத்துல இடுப்புக்கு மேல வெள்ளம் நிற்கும், நாங்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் போயிருக்கோம். எனது சிநேகிதி கூட தந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையில தலை போயிட்டு அவட தலையில ஷெல் விழுந்துட்டு பிள்ளை செத்து போச்சு. அந்த பிள்ளையோட அந்த வெள்ளத்துக்குள்ள எவ்வளவு தூரம் ஓட முடியும்? கடைசியாக கையறந்த நிலையில அந்த பிள்ளைய வெள்ளத்துக்க போட்டு உயிரோட இருக்கிற பிள்ளைய காப்பாற்றுற மாதிரி எத்தனையோ அவலங்கள் நிறைந்த நாட்கள் அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம். இந்த பேரவலம் இந்த எங்களோட தமிழர் தேசத்திலே எதுவுமே நிகழக்கூடாது. அத்தனை தமிழர்களும் அன்றைக்கு சிந்தின ரத்தத்துக்கு அர்த்தமாக நாங்கள் இருக்க வேண்டும். அதை மறந்து நாங்கள் இன்றைக்கு பல்வேறு திசைகளிலும் திசை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் உண்மையில ஒழித்து அன்றைக்கு நாங்கள் பட்ட பாடுகள் உண்மையில குஞ்சுகள் எத்தனை பிள்ளைகள் குஞ்சுகள் கூட அந்த பால் குடிச்சு கொண்டு இருக்க ஒரு குழந்தை பால் குடிச்சு கொண்டிருக்க தாய் செத்தது தெரியாம பால் குடிச்சு கொண்டிருக்கு. அதே நேரத்துல வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு போயிருக்கு. பால் மாக்கு நாங்கள் போய் லைன்ல நிக்க செல்லடிச்சு 40,000 5,000 பேர் நிக்கிற லைன்ல அரைவாசி பேருக்கு மேல விழுந்து செத்திருக்கிறோம். இப்படி பங்கருக்குல எரிகுண்டுல பங்கருக்குல உண்மையில டானாபட பங்கருக்குல அவ்வளவு பேரும் அந்த பரம்பரையை அழிக்கப்படுக ஒரு ஆள் அந்த குடும்பத்துல தப்பி வந்து அவர் வாய் பேச முடியாமல் மனநில குழம்பி போயிருந்த அந்த சகோதரனை கூட நாங்கள் கண்டுதான் வெளிவந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு மிக பிரபஞ்சமான ஒரு ஏடியோ தான் தந்த தகப்பன் இழந்து சகோதரி இழந்து மனைவி இழந்து குழந்தை இழந்து எல்லாரையும் இழந்து அப்படித்தான் தமிழர் தேசத்துல வன்னி பெருநிலப்பில் மிக மோசமான அவலம் நடந்தது. எங்களோட இருக்கிற சகோதரி கூட கையில் கை ஒரு கை இல்லாட்டியே நாங்கள் வாழ்றது மிகப்பெரிய கடினம். இன்னும் உதவியை தேடித்தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். இன்றைக்கு கண்ணும் இல்லாம காலும் இல்லாம கையும் இல்லாம அனாதரவான நிலையில அவைக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட சரியான ஆட்கள் இல்லாமல் அவலப்படுற நிலைதான் அன்றைக்கு வன்னி பெருநில நடந்தது. வெள்ளம் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் நாங்க கடக்கிறதுக்கு கூட எங்களோட உண்மையில நாங்கள் எல்லாம் கடந்து வரைக்கும் எங்களோட வாய்க்கு மேலதான் தண்ணி இருந்தோம். அந்த நந்திக்கடல் ஊடாகவும் நாங்கள் சில கடல்கள் ஊடாக நாங்க வரைக்க எத்தனையவர் அதுக்கு விழுந்து காணாம போனாக்கள் இருக்கிறோம். நாங்கள் தாண்டி அந்த இடத்துக்குள்ள போறன்றது கூட நாங்கள் நினைக்க முடியாது. ஏதோ ஒரு சக்தி எங்களை காப்பாற்றி கொண்டு அந்த இதுல விட்டு இருக்குது. அந்த சக்தி எங்களுக்கு ஒரு வலுவை கொடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் நாங்கள் தப்பி வந்திருக்கிறோம்னு நான் அடிக்கடி நினைக்கிறது. அந்த வலுவை இந்த தமிழினத்துக்கு தப்பி வந்து நாங்கள் அனைவருமே கொடுத்து எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நிச்சயம் பெற வேணும். அநாதரவா நாங்கள் செத்தொழிஞ்ச நாள் என்றுமே மறக்கப்படக்கூடாது. அந்த அவலம் ஒரு மனித பேரவலம். சர்வதேச ரீதியிலே நடந்து கொள்ள முடியாது. அதாவது நாங்கள் வரைக்கே கேள்விப்படுறோம், இத்தனை பேரை கொல்லுட்டாங்க, இத்தனை பேரை கற்பழிச்சுட்டாங்க, இத்தனை பேரை நேரடியா வச்சு சுடுறாங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது நாங்களும் செத்துடுவோம் என்று நினைச்சுதான் வந்த நாங்கள் ஏதோ அந்த ஆத்மாக்கள் ஆசையோ அல்லது இறைவன் எங்களை கொண்டாந்து இந்த இடத்துல எங்களோட ஆத்மாக்கள் அந்த புனிதத்தை வென்றெடுக்கணும் என்றோ தெரியல. நாங்கள் இந்த இடத்துல தப்பி வந்திருக்கிறோம். தப்பி வந்த நாங்கள் இதை தொடர்ச்சியா செய்ய வேணும். எங்களோட அவலங்களை மறக்க கூடாது என்பதற்காகத்தான் உண்மையில நாங்கள் இதயபூர்வமாக ஆத்மார்த்த ரீதியாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை எங்களோட தமிழ் தேசத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் மிக உணர்வோம். ஒரு எப்ப நிற்கும் மண்டு துடிச்சு கொண்டிருந்து ஒச்சை விரைவிலே இதை காக்குறதுனால நாங்கள் துடிச்சிருக்கிறோம். ஒச்ச காலில் ஓடி இருக்கிறோம் இயலாம. அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். உண்மையில இதை நினைவு கூறும்போது இது எல்லாருக்கும் போகணும். எங்களோட தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வலி தெரிய வேணும். அந்த கண்ணுக்கு முன்னால
ரத்த வாடையும் இன வாடையுமா நாங்கள் அதுகள் உண்மையில எல்லாரும் சொல்லி ஏறி உண்மையில கடந்துதான் ஏறி வந்திருக்கிறோம். தலைகளில்லாத உடம்புகள் முண்டத்தோட இருக்கிறது, கைகால் மட்டும் இருக்கிறது, எரி குண்டுல எரிஞ்சு முறகுதடியா பரம்பரையா கிடந்தது, மரங்களோட சாஞ்சு கிடந்தது, வாகனங்களோட செத்து கிடந்தது. உண்மையில அதுகளை நினைத்து பார்க்க முடியாத பேரவலம். இது விட தமிழினம் வாழ்க்கையில மறக்க கூடாது. தமிழர்கள் அனைவரும் இளைஞர்கள், யுவதிகள் எல்லாருமே இதை உணர்ந்து கொள்ளவனும். நாங்கள் இளைஞர்களா யுவதிகளாக இருக்கப்பட்ட துன்பங்கள் இப்ப இல்லை என்று நினைக்கணும். ஆனால் எங்களுக்கான துன்பம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றதை உணர வேணும். அந்த மனித பேரவலத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கோம். அது ஒரு மறக்க முடியாத முள்ளிவாய்க்கால் வேலி என்றுதான் நான் சொல்லுவேன். சாதனை செய்தார். வாங்க 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 கொடுத்து வைக்கலாம். அக்கா வாங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிச்சிட்டு போங்க. அக்கா வாங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிச்சிட்டு போங்க.